வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இன்ட்ரோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வர்றதில்ல. அது என்ன ரீசன் தெரியல. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதோ இங்கே பாருங்கள். அதாவது நம்ம வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல், G+1 பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல், G+2, G+3, G+4 அப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரல் மாறும். அப்படி ஸ்ட்ரக்சரல்னால் என்ன, அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, நம்ம இங்கே போடுறோம்ல ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன்லேருந்தே நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் ஒரு சின்ன அந்த அதாவது இந்த காலம் டு காலம் கூட கிராக் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போது சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, நல்லா அப்சர்வ் பண்ணால் புரியும். காலம் போட்டு ஃபவுண்டேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடி 3 மாடி கூட இருக்கும். அந்த 3 மாடி பில்டிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டரில் காலம் டு காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் டு காலம் இப்போ வரிசையாக 3 காலம் போட்டிருப்பாங்க, 3 காலம் போட்டு செவுறு கட்டியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த காலம் டு காலம் இருக்கும்போது இந்த செவுறு இருக்கு இல்லையா, செங்கல், இந்த செங்கல்லாம் பண்ணியிருக்கும் போது இந்த செங்கலுக்கும் காலமுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கிராக் இருக்கும். இந்த கிராக் எதனால் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டில் ஷேக் இருக்குது. அதாவது நம்ம ஃபவுண்டேஷனில் சின்ன அசைவு இருந்தால் கூட, இந்த காலம் இருக்குது இல்லையா, சின்ன அசைவு இருந்தால் கூட இந்த இடத்துல அவ்வளோ பெரிய கிராக் வரும். சின்ன சின்ன கிராக் நான் சொல்லலை, பெரிய கிராக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது இவ்வளோ பெரிய கிராக்கெலாம் இருந்தது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனில் நமக்கு ஷேக் இருக்குன்னு அர்த்தம். அது சின்னதாக இப்போ ஒரு ஒரு 10 mm இறங்கினா கூட உங்களுக்கு அது இங்கே தெரியும், அந்த மாதிரி தானே வச்சுக்கங்களேன். காலம் டு காலம் நம்ம செங்கல் கட்டும்போது நல்லா பிடிப்பாக இருக்கும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது, இல்லை ஒரு பெரிய மழை பெஞ்சது, பெரிய வெள்ளம் போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திடீர்னு ஒரு கிராக் உருவாது, பயங்கரமாக பிளவு இருக்குது அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனில் தான் ஆரம்பிக்குது, சரிங்களா? இது பேசிக்கு. இப்போது இது பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்டு, தேர்டு இப்படி இருக்கா. இப்போது இதில் என்ன விதமான கம்பி யூஸ் பண்ணுறாங்க, காலமுக்கு என்ன கம்பி, பீமுக்கு என்ன கம்பி, எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு காலம் டு காலம், ஒரு காலம், இன்னொரு காலம், இதோட இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இதோட இடைவெளி தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கம்பியோட ஸ்ட்ரக்சரல் நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரீசன் அது. மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர், மினிமம் 3 மீட்டர். நம்ம சின்ன சின்ன வீடுகளுக்கு கூட 10 அடி வச்சுருப்பாங்க, தாராளமாக வச்சுருப்பாங்க. அது வந்து மினிமம் 3 மீட்டர். அதிகபட்சம் பாருங்கள் 5 பண்ணலாம், 5, 6, 7, 8 வரை கூட பண்ணலாம். இதுக்கு மேலேயும் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம ரெசிடென்ஷியலில் பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 25 அடி வரைய கூட நம்ம பண்ணலாம். 25, 26 கூட பெரிய பெரிய ரெசிடென்ஷியலில் பண்ணுறாங்க. இது 8 மீட்டர்னால் பாருங்கள் 26 அடி வரும், 16 அடி வரும், இது 19.19 அடி வரும். அப்போ இதோட இடைவெளி
நம்ம நார்மலாக பண்ணுறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர்லேருந்து ஒரு 6 மீட்டர், அதாவது 3, 5, 6 இந்த 3 இடைவேளையில் நம்ம ரெசிடென்ஷியல் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம இப்போது இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஸ்ட்ரக்சரல் என்னன்னு பார்க்க போகிறோம். அழிச்சிடலாம்.